Greetings from Elite English Academy. Dear friends, இந்த வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட செகண்ட் லெசன் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் பார்க்கலாம். இந்த டாபிக் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 10ல் அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்க்கு கீழே வருது. இது போக டெட் மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வாட் இஸ் எ நவுன் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். ஸோ வாட் இஸ் எ நவுன்? Noun is a naming word. In this world, everything has got its own name. அதுதான் noun. இப்போ நவுன்லேயே நாம 8 types of பிரிக்கலாம். Common nouns, proper nouns, concrete nouns, abstract nouns, countable nouns, uncountable nouns, collective nouns, compound nouns. So these are the 8 kinds of nouns we have in English. First, common nouns. காமன் நவுன்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக பீப்புள், பிளேசஸ், திங்ஸ் ஆர் ஐடியாஸ். ஸோ இது எல்லாமே காமன் நவுனுக்கு கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், மரம் அப்படி சொல்கிறான். என்ன மரம் அப்படிங்கிறது அடுத்த கேள்விதான். சாலை, எந்த சாலை, அதாவது பொதுவான ஒரு பேர் இருக்கிறது அதுதான் காமன் நவுன். பொது சொல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதை காமன் நவுன்ஸை நம்ம ரைட்டிங்கில் யூஸ் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வேர்டாக வந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலைஸ் பண்ணணும். இன் பிட்வீன் வந்தது அப்படின்னா நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை எக்ஸாமில் இந்த மாதிரி கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு க்ளூ. இன் பிட்வீன் ஒரு வேர்ட் வருது, அது ப்ராப்பர் நவுனா காமன் நவுனா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டலில் கொடுத்துருந்தா அது ப்ராப்பர் நவுனுக்கு கீழே வரும்னு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஆனால் அதே நேரத்தில் இன்பிட்வீன் அந்த சென்டென்ஸ் வருது, அந்த வேர்டில் கேபிட்டலைஸ் பண்ணலை அப்படின்னா காமன் நவுனாக இருப்பதற்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா டாக்லேயே உங்களுக்கு தெரியும் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ சிட்டி, புக், ட்ரீஸ், அனிமல். ஸோ இது எல்லாமே காமன் நவுன்ஸ், ஏதாவது ஒன்றை குறிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா, ஐ saw a bird in the park. இதுல 2 காமன் நவுன் இருக்கு. ஸோ பேர்ட் ஒரு காமன் நவுன் தான், எந்த பேர்ட் தெரியும். பார்க்குமே ஸ்பெசிஃபிக்கா இல்லை. ஸோ ஸ்பெசிஃபிக்கா இல்லாத ஒரு பெயர் சொல் காமன் நவுன். செகண்ட், ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பெயரை குறிப்பது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், தூத்துக்குடி, அது ப்ராப்பர் நவுன். தூத்துக்குடி ஒரு சிட்டி தான். சிட்டி அப்படின்னா அது காமன் நவுன். தூத்துக்குடி அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர் நவுன். மதுரை, சென்னை, இதெல்லாம் ப்ராப்பர் நவுன். ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு இதுக்கு உள்ள அது நேம்ஸ் எல்லாமே, அது நேம் ஆஃப் தி பர்சனா இருக்கலாம், நேம் ஆஃப் தி பிளேசஸா இருக்கலாம், கண்ட்ரியா இருக்கலாம், ஆர்கனைசேஷன், எதுக்கெல்லாம் தனியாக ஒரு பெயர் இருக்கிறதோ அது எல்லாமே ப்ராப்பர் நவுன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர், லண்டன், அமேசான் ஒரு பிளேஸு, மண்டே. ஸோ இது சென்டென்ஸில் நம்ம ரைட்டிங் ஃபார்மில் எழுதும்போது எந்த இடத்துல வந்தாலுமே முதல் லெட்டர் கேபிட்டலைஸ் பண்ணுவோம். இது ஒரு க்ளூ. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நிறைய சொல்லலாம். ஐ விசிட்டட் பாரிஸ் லாஸ்ட் சம்மர். I went to Madurai last year. I like Shakespeare. I like Shelley. I ate burger. So be capital. So proper noun அப்படின்னா இந்த விஷயத்துல ஒவ்வொரு பர்சனுக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும், எந்த இன்ஸ்டிடியூஷன்னாலும் அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதுதான் ப்ராப்பர் நவுன். தேர்ட், காங்க்ரீட் நவுன். ஸோ எல்லா நவுனுமே உங்களுக்கு ப்ராப்பர் நவுன், காமன் நவுன் ஓரளவுக்கு கவர் ஆகும். ஸோ அடுத்து காங்க்ரீட் நவுன்னா என்ன? ஒரு நவுன் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, இல்லைன்னா ஒரு விஷயம் சொல்றீங்க, அதை நம்மளோட 5 புலன்களால பார்த்து, தொட்டு, நுகர்ந்து உணர முடியும் என்றால் அது காங்க்ரீட் நவுன்.
ஸோ இட் கேன் பி seen, touched, heard, smelled or tasted. ஸோ ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம தொட்டு உணர்வோம் ஏதாவது ஒரு கையில். இப்போ டேபிள் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க, டேபிளை பார்க்க முடியும், தொட முடியும். ஃப்ளார், மியூசிக், மியூசிக் அப்டிராக்ட் கிடையாது, மியூசிக் வந்து காங்கிரீட், கேட்க முடியும், நம்ம 5 புலன்களால் உணர முடியும் அப்படின்னா வந்து அது வந்து காங்கிரீட் நவுன். The chair is made of wood. The building is made of bricks. Right? The tree is made of wood. So like that, எந்தெந்த நவுன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து தொட்டு நம்ம 5 புலன்களால் பார்த்து உணர முடியுமோ அது வந்து காங்கிரீட் நவுன். 4வது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஒரு சின்ன குளறுபடி வரும், ஆனாலும் ரொம்ப சிம்பிள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா எதையெல்லாம் நமது 5 புலன்களால் பார்த்து நுகர்ந்து உணர முடியாதோ அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியாஸ். ஃபெமினிசம் அப்படின்னா, ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா தான். ஓகே, விமனோட ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம மனசில் வரும். ஸோ குவாலிட்டிஸ், ஸ்டேட்ஸ், ஸ்டேட்ஸ் மீன்ஸ் அந்த ஸ்டேட்டஸ் ஆர் இமோஷன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஐ எம் வெரி ஹாப்பி. ஹாப்பிங்கிறது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ எதெல்லாம் நம்ம 5 புலன்களால் பார்த்து உணர்ந்து உறுதிப்படுத்த முடியாதோ அதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதான் சொல்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரீடம், பியூட்டி, லவ், ஆங்கர், நாலேஜ், இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. இதில் வந்து எது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்? ஆனஸ்டி. We should not become angry very often. So angry. So இது வந்து abstract noun. Countable nouns. Countable nouns அப்படின்னு சொல்லும்போது நம்மளால எண்ணிக்கை அடிப்படையிலான எந்தெந்த நவுன் எல்லாம் நம்மளால எண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ இந்த கவுண்டபிள் நவுன்ஸை வந்து நம்ம பெரும்பாலும் வந்து சிங்குலர், ப்ளூரல் அப்படின்னு பிரிச்சிடும். கவுண்டபிள் நவுன் அப்படின்னா சிங்குலர்னா ஒன்று, ப்ளூரல் அப்படின்னா நிறையா இருக்கும், அவ்வளோதான். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னா தான் எண்ண முடியாதது. புக் வந்து புக்ஸ் ஆகும், கார் கார்ஸ், சைல்டு சில்ட்ரன், மேன் மென், இதெல்லாம் வந்து கவுண்டபிள் நவுன்ஸ். ஐ ஹாவ் 3 apples, ஐ ஹாவ் 10 books, ஐ ஹாவ் 4 cars, ஐ ஹாவ் 5 children. இது எல்லாமே எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்மளால எண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் இது அடுத்த ஸ்டேஜ். எதெல்லாம் நம்மளால எண்ண முடியாதோ அதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள். ஆனால் இதை வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, கவுண்டபிள் வந்து நம்மளால தனித்தனியாக விரல் விட்டு எண்ணிட முடியும். அன்கவுண்டபிள் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். ப்ரைஸ் வந்து அன்கவுண்டபிள். ஆனால் ஏ சாக் ஆஃப் ரைஸ் அது வந்து மெஷர் பண்ண முடியும். 5 liters ஆஃப் வாட்டர், ஸோ 5 liters ஆஃப் ஆயில், மில்க், இதெல்லாம் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வாட்டர், சுகர், இன்ஃபர்மேஷன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க, இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதோட ப்ளூரல் எஸ் கிடையாது, எஸ் எண்டிங் ப்ளூரல் கிடையாது. இன்ஃபர்மேஷன்னா இன்ஃபர்மேஷன் தான். ஹாப்பினஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன், நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஷி கேவ் மீ சம் அட்வைஸ், ஷி மேட் மீ ஹாப்பி, ஷி மேட் மீ ஆங்க்ரி. ஸோ லைக் தட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ், சம்திங் that we cannot count. எண்ண முடியாததெல்லாம் அன்கவுண்டபிள். கலெக்டிவ் நவுன். ஸோ இந்த நவுன் என்ன அப்படின்னா, ஒரு வேர்டு இருக்கும், ஆனால் அதை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கும். நவுன்ஸ் தட் ரெஃபர் டு எ குரூப் ஆஃப் பீப்புள், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் அ சிங்கிள் என்டேஜ், டுகெதராக தான் இருக்கும். இப்போ ஒரு விஷயம் மேன் அப்படின்னா ஒரு மேன் அப்படின்னு அர்த்தம், ஆனால் இதில் வந்து ஒரு கூட்டம் அப்படிங்கிற மீனிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டீம், இந்தியன் கிரிக்கெட் டீம். இது டீம் அப்படின்னா அதில் குறைஞ்சது 11 பேர் இருப்பாங்க. ஃப்ளாக், ஸோ ஃப்ளாக் ஆஃப் சேம் ஃபெதர்ஸ், ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னு வரும். இந்த பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னா அந்த சேர்ந்த ஒரே மாதிரி எண்ணங்கள் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற. ஆடியன்ஸ், ஆடியன்ஸ் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இதில் பஞ்ச் ஆஃப் பனானாஸ், பஞ்ச் ஆஃப் கீஸ். இப்போ ஹர்ட், ஹெச்இஆர்டி, ஹர்ட் ஆஃப் கோட்ஸ். இப்போ இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னா,
கலெக்டிவ் நவுன் அப்படின்னா அது சிங்கிள் வேர்டு தான். ஆனா அந்த சிங்கிள் வேர்டை நம்ம மென்ஷன் பண்ணும்போதே நமக்கு வந்து எல்லாத்தையும் அதை மென்ஷன் பண்ணோம். ஒரு குரூப்பை மென்ஷன் பண்ணோம். அதுதான் கலெக்டிவ் நவுன்ஸ். ஸோ த கிளாஸ் இஸ் ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட். இங்க வந்து கிளாஸ் refers to the class students, right? The school of fish, right? So herd of buffaloes, so like that. இது எல்லாமே வந்து கலெக்டிவ் நவுன்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு குரூப்பை தான் மென்ஷன் பண்ணோம். கடைசியா காம்பவுண்ட் நவுன்ஸ். காம்பவுண்ட் நவுன்ஸ்னா என்ன? ஸோ நவுன்ஸ் ஃபார்ம்டு பை கம்பைனிங் 2 or more words. ஸோ மோர் தென் ஒன் நவுனை சேர்த்து ஒரு புது நவுனை உருவாக்குவோம். டூத் பிரஷ், டூத் தனி, பிரஷ் தனி. மதர் இன் லா, பஸ் ஸ்டாப். ஸோ இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் நவுன்ஸ். ஒன்றிற்கு மேற்பட்ட பெயர் சொல்லை சேர்த்து வருவதுதான் கூட்டு பெயர் சொல், காம்பவுண்ட் நவுன்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸசைஸ் பார்ட்ஸ்க்கு வருவோம். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் நவுன்ஸ். எக்ஸாம்ஸில் இது மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸில் ஒரு வேர்டை வந்து இட்டாலிசைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணுவாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இது வந்து நம்மளுடைய சாம்பிள் அப்படிங்கிறதுனால நம்ம ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ ஆப்ஷனை வந்து மொத்தமாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறத வந்து காமன் நவுனா, ப்ராப்பர் நவுனா, கலெக்டிவ் நவுனா, அப்ஸ்ட்ராக்ட் நவுனா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், த ஜூரி டிசைடட் த கேஸ் யுனானிமஸ்லி. ஸோ ஜூரி அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப், ரைட்? ஜூரி வந்து ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஜூரி. அப்போ வந்து இது கலெக்டிவ் நவுன்ஸ். மீனா லவ்ஸ் ரீடிங் புக்ஸ் டியூரிங் த ஹாலிடேஸ். புக்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன? இது வந்து காமன் நவுன். என்ன புக்கை வேணாலும் இருக்கலாம். கரேஜ் இஸ் நீடட் டு ஃபேஸ் சேலஞ்சஸ். ஸோ கரேஜ் இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். We visited the Eiffel Tower. Eiffel Tower ஒரு பர்டிகுலர் நேம், அதனால வந்து இது வந்து ப்ராப்பர் நவுன். The herd of elephants crossed the river. The herd வந்து கலெக்டிவ். A school of fish swam near the coral reef. School, here the school அப்படிங்கிறது வந்து நமக்கு கலெக்டிவ் நவுன். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. இன்னொன்று, ஐ கோ டு ஸ்கூல். இந்த சென்டென்ஸில் வந்து ஸ்கூல் வந்து காமன் நவுன், எந்த ஸ்கூல்னாலும் இருக்கலாம். ஆனால் ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ், ஸ்கூல்னா குரூப் ஆஃப் ஃபிஷ். அதே நேரத்தில் ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். தென் ஃப்ரீடம் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட். ஃப்ரீடம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். த டீச்சர் ப்ரைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து காமன் நவுன். டீச்சர் காமன். ஸோ எந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸாக வேணாலும் இருக்கலாம்ல. The city of Tokyo is known for its technology. Tokyo, it is a proper noun. A team of scientists discovered the cure. So, team வந்து நமக்கு collective noun. இந்த மாதிரி நமக்கு sentences கொடுத்து ஒரு பர்டிகுலர் வேர்டை அண்டர்லைன் பண்ணியோ இல்லைன்னா இட்டாலிசைஸ் பண்ணியோ அது என்ன டைப் ஆஃப் நவுன் அப்படின்ட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எக்ஸாம்ஸில் இருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா லெசன்ஸுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த யூனிட்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா யூனிட்ஸ்க்குமே லைட் இங்கிலீஷ் அகாடமியில் இருக்குது. ஒருவேளை இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே.